ஐயா ஜெகதீசன் ஐயா. ஐயா ஆத்ம ஆத்து நமஸ்காரம் நமஸ்காரம் ஐயா. அனைவருக்கும். ஆத்து நமஸ்காரம். ரமேஷ் ஐயா நம்ம கார்த்திக் கூட்டு வந்து பேச வச்சீங்க. ரொம்ப சூப்பரா ரொம்ப ஆழமான கருத்துக்களை சொன்னாரு. கேள்விக்கும் கூட அவரால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுல சரியா பவ்யமா அன்பா பதில் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதை சமாதானமா சொல்லி முடிச்சிட்டாரு. பரவாயில்ல. கேள்விக்கு கொஞ்சம் காரசாரமாக தான் இருந்தது. இருக்கட்டும், பரவாயில்ல. இப்படியும் இருக்கலாம். நீங்களும் அதை அனுமதிக்கிறீங்க, அதனால அது நடக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன, உலகம் பலவிதம், ஒன்றொன்றும் ஒரு விதம்னு எடுத்துக்கொள்வோம். சரி, அதை பற்றி அதோட நிக்கட்டும். அப்புறம் நான் எப்போதும் போல நான் இதை கருத்து பேசினா நான் ஒரு மணி நேரம் பேசுவேன். அப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு வேற சொல்லுவீங்க. அதனால நான் கேள்வி பதிலுன்னு நான் வரல இன்னைக்கு. அது ஏற்கனவே நீங்க ஆதிசேகர் ஐயா, ராமச்சந்திரன் ஐயா, கார்த்திகை பேசினோட அமைதியா அதோட நிக்கட்டும். இப்போ நான் சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சருடைய 4வது பாகம் ஆரம்பிக்கட்டுங்களா? ஆரம்பிக்கலாங்க. சந்தோஷங்க. நல்லது. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்போ ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் 4வது பாகம். அன்னைக்கு பக்கம் நம்பர் 74, 75ல முடிச்சோம். 76, 77ஆம் பக்கத்தை தேடினேன். பிடிஎஃப்லையும் கிடைக்கல. அதனால எனக்கு அது அந்த இது தொடர முடியாம இதுல ஓரளவுக்கு புரிஞ்சுக்குப்பீங்க அதோட தொடர்ச்சியை, அதுக்கு முன்னால இருக்கிற விஷயத்தைங்கிற எண்ணத்துல அதை நான் 78ஆம் பக்கத்துல இருந்து இப்போ ஆரம்பிக்கிறேன். 76, 77 2 பக்கம் இதுல இல்லை. அப்போ இருந்தாலும் ஓரளவுக்கு இதை சொல்லும்போது அது முன்பாகம் இப்படிதான் இருக்குன்னு நீங்க யூகம் பண்ணிக்கலாம். அவஸ்தைப்பட்டான். கால்களில் கட்டை விரல்களில் வலி ஆரம்பம். முதலில் அது அவ்வளவு பெரியதாய் இல்லை. சற்று நேரம் சென்றதும் மேலே வந்தது. பிறகு அவனது சரீரம் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியது. வரவர மேலே மேலே சென்று வயிறு வரைக்கும் எட்டியது. சகிக்க முடியாத ஸ்திதியில் ஹிருதயஸ்தானம் ஏறியதும் இறந்து விட்டான். இறக்கும்போது அவன் இந்த பிராணன் எப்போது நீங்கும் என்று கதறினான். இந்த நேரத்தில் நீங்கள் ஒருவன் இறக்கும்போது அவன் ஜீவனை இழந்தான் என்கிறீர்கள். இந்தியாவில் நாங்கள் அவன் உடல் நீத்தான் என்கிறோம். இது வித்தியாச பாவனையை காட்டி நிற்கிறது. நீங்கள் சரீரத்தையே தான் என்று பாவித்து ஜீவனை அந்நியமாக கருதுகிறீர்கள். இந்தியாவில் ஜீவனுக்கு அந்நியமாக சரீரம் வெளியே இருந்து கிடைத்ததென மதிக்கப்படுகிறது. சரீரம் இறக்கும்போது மனிதன் இறப்பதாக எவரும் நினைப்பதில்லை. சரீரம் மாறுகிறது. அவன் மாறாதவனாகிறான். பிராணனை காட்டிலும் வேறாக உயர்ந்ததாக ஏதோ ஒன்று இருக்கிறதென்று கருதுகிறோம். அதுதான் எனது வாழ்க்கை என்றும் எனது பிராணன் என்றும் கூறுகின்றது. இந்த ஜீவ வாழ்க்கையை காட்டிலும் பிராணனை காட்டிலும் இனிமையானதாக மேலானதாக மற்றொன்று இருக்கிறது. இந்த பிராணன் அந்த உயர் வஸ்துவுக்கு இனிமையாக இராத போது பிராணனை விட தயாராகிறோம். பிராணன் எப்போது நிற்கும் என்று அந்த பையன் கூறினான். அந்த உயர்ந்த வஸ்துவிற்காக பிராணனையும் தியாகம் செய்கிறோம். அந்த உயர்ந்த வஸ்துவே ஆனந்தத்திற்கு ஜனனஸ்தானம் ஜனனஸ்தானம் ஜனனஸ்தானம். அதுவே உண்மையாக சுகம் உற்பத்தியாகும் இடம். புத்தியை காட்டிலும் பிராணன் இனியது. ஏனெனில் பிராணன் உண்மையான ஆத்மனுக்கு சமீபமாக இருப்பவன். கண்களை காட்டிலும் புத்தியானது ஆத்மாவுக்கு சமீபத்தே உள்ளது. அதனால் கண்களை விட புத்தி இனியது. இதே காரணத்தால் கால்களை விட கண்கள் இனியவை. ஒவ்வொருவனும் தன் குழந்தையை ஏன் மற்ற குழந்தைகளை விட இனியதாக பாவிக்கிறான். வேதாந்தம் பதில் கூறுகின்றது. உனது என்று சொல்லிக் கொள்கின்ற இந்த குழந்தையினிடம் நீ உன்னுடைய உண்மையான ஆத்ம சுபாவமாகிற தங்கம் வைத்து இழைத்திருக்கிறாய். உன் கையால் ஒரு வரியாவது எழுதப்பட்ட புத்தகம் அல்லது உன் கையெழுத்துடன் கூடிய எந்த புத்தகமும் உனக்கு உயர்வாகவே தோன்றுகிறது. மற்ற புத்தகங்கள் பெரிய கிரந்த கர்த்தாக்களால் எழுதப்பட்டதானாலும் அவ்வளவு உயர்வாக தோன்றவில்லை. ஏன் அப்படி தோன்றுகிறது? எனது என்று உன்னால் போற்றப்படும் புத்தகம்
உனது ஆத்ம ஜோதி விளங்குகிறது. உனக்குள்ளிருக்கும் சொர்க்கலோக பிரகாசம் அங்கு வீசுகிறது. அதனால் உண்மையான ஆனந்தம் ஜனிக்குமிடம் வானவன் கூறுவான். எல்லா இந்தியாவில் ஒரு அன்பல். பிறகு அரசன் இந்த காமனுக்கு எதிரில் தன் அரண்மனையை அலங்கரித்து வந்தவர்களான அழகிய மாதர்களழகு அவள் ரூபவதியா அல்லவா என்று கூறு. என் கண்களால் பார்த்து கூறு. இவ்வுலக இன்பங்களின் ரகசியமெல்லாம் அவ்வளவுதான். உலகத்து வசீகரமெல்லாம், பொருள்களின் வசீகர தன்மையெல்லாம் இவ்வளவுதான். ஓ மானிடனே, உனது திருஷ்டியினாலேயே எல்லா பொருள்களையும் வசீகரம் உள்ளதாக செய்து கொள்கிறாய். பொருளை அந்த கண்களால் பார்க்கும்போது அப்பொருளின் பேரில் நீயே பிரகாசத்தையும் பொழிந்துவிட்டு பிறகு அதனிடம் நீயே இச்சையை செலுத்துகிறாய். கிரீஸ் தேசத்து சரி ஐயா, ஆத்ம நமஸ்காரம் ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. சரி, மறுபடியும் வாசிக்கிறேன். அப்போ நீயே அப்பொருளின் பேரில் நீயே பிரகாசத்தையும் பொழிந்துவிட்டு பிறகு அதனிடம் நீயே இச்சையை செலுத்துகிறாய். கிரீஸ் தேச சரித்திரத்தில் ஒரு கதை உங்களுக்கு தெரியும். எக்கோ எதிரொலி என்ற பெண் தன் பிரதிபிம்பத்தினிடம் மோகம் கொண்டாள். இதே மாதிரிதான் எல்லா வசீகர தன்மையும். அவையெல்லாம் உன்னிடமிருக்கும் ஆத்மாவின் பிரதிபிம்பமே, உனது சாயை மாத்திரமேயாம், வேறொன்றுமில்லை. அப்படி இருக்கையில் உன் சாயலையே துரத்தி செல்வது என்ன நியாயத்தில் சேர்ந்தது? தவழ்ந்து செல்ல கற்றுக்கொண்ட ஒரு குழந்தையை ராமன் கவனித்தது உண்டு. குழந்தை தன் நிழலை பார்த்து அது ஏதோ வினோதமானதென்று நினைத்தது. பெயர் போன ஏதோ ஒரு வஸ்துவென்று கருதியது. நிழலின் தலையை பிடிக்கச் சென்றது. நிழலின் தலை இருக்குமிடத்திற்கு தவழ்ந்து சென்றது. நிழலின் தலையும் கூட ஓடிற்று. குழந்தை ஓட, நிழல் ஓட, குழந்தை அழ ஆரம்பித்தது. நிழலில் தலை அகப்படவில்லையே என்று அழுதது. குழந்தை கீழே விழுந்ததும் நிழலும் அதுவும் ஒன்றாகியது. மறுபடியும் எழுந்து நிழலை வேட்டையாடியது. தாயாருக்கு குழந்தையிடம் கருணை வந்து குழந்தையை பார்த்து தன் தலையை பிடிக்கச் செய்தாள். உடனே நிழலின் தலையும் கைவசப்பட்டது. நிழலால் பிடிபட்டது. உன் தலையை பிடித்துக்கொள், நிழலையும் பிடித்தாகிவிட்டது. சொர்க்கமும் நரகமும் உனக்கு உள்ளேயே இருக்கின்றது. சக்திக்கு உற்பத்தி ஸ்தானம், ஆனந்தத்திற்கு இருப்பிடம் உன்னுள் இருக்கிறது. ஏனெனில் இந்த இடத்துல விடுபட்டு இருக்குது பக்கம் 81. அதனால என்ன சொல்லலாம்னா, சக்திக்கு உற்பத்தி ஸ்தானம், ஆனந்தத்திற்கு இருப்பிடம் உன் உள்ளேயே இருக்கிறது அப்படிங்கிறதோட அதை முடிச்சுக்க வேண்டியதா இருக்கு. இதுலயும் பக்கம் விடுபட்டு இருக்கிறது. 81ஆம் பக்கத்துக்கு அப்புறம் 82, 83 இல்லை. இருந்தாலும் இதுக்கு அப்புறம் இருக்கிற விஷயங்களை
தொடர்ந்து படிக்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். வேற எப்பாவது அந்த மாதிரி பக்கங்கள் கிடைச்சா அதை சேர்த்து படிக்கும்படி பணிவுடன் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். இப்போ 84ஆம் பக்கத்துல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறேன். ஏனெனில் இந்தியா தேசம் தாழ்ந்த நிலைக்கு வர ஆரம்பித்த காலத்தில் இருந்த இந்தியர்களை போன்றவரே இப்போதும் இருக்கிறார்கள். வேதாந்த அனுபவம் தெரியாதவர்கள். உங்களுக்கே ஆச்சரியத்தை உண்டாக்கும். வேதாந்தத்திற்கு பிறப்பிடம், ஆத்ம பயிற்சிக்கு உறைவிடம் இந்தியா தேசம். ஏகத்துவ தத்துவத்தின் ஊற்றுக்கண். சர்வமும் ஒன்று என்ற கொள்கையை உற்பத்தியான இடம். கடவுளை பற்றிய அறிவு, ஆத்ம ஞானம், தத்துவ ஞானம், தன்மதிப்பு, பக்தி, சிரத்தை முதலியன நிறைந்ததான கங்கா நதி பெருகி வரும் குன்றம். அவ்வித பெருமைகளை உடையதான இந்தியா தற்காலம் அனுபவ வேதாந்தத்தை அறியவில்லை என்றால் ஆச்சரியம் அல்லவா? இதுதான் இந்தியா தாழ்ந்து போனதற்கு காரணம். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஆனால் இப்போது அவ்விஷயத்தை பற்றி கூறச் சாவகாசம் இல்லை. ஆனால் ஒன்றை மாத்திரம் உறுதியாக கொள்ளுங்கள். எந்த தேச சமூகமும் முதலில் ஆத்ம பயிற்சி குறையாமல் மற்ற அம்சங்களில் குறைந்து விடாது. வேறு இந்தியர்கள் இவ்விஷயத்தில் ராமனுடைய சொற்களை அங்கீகரிக்காமல் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் ராமனுக்கு வேறு பிரமாணம் தேவையில்லை. தன் பிரமாணத்தாலேயே தானே கூறுகிறான். தனது கூர்மையான விஷய ஆராய்ச்சியே தனக்கு பிரமாணம் என்று கருதுகிறான். தற்காலம் அமெரிக்கா எதனால் வேகமாக முன்னேறுகிறது? ஏன் அபூர்வமான நிலையில் விருத்தியாகிக் கொண்டு வருகிறது? உலக விஷய சாதனங்களிலும் அமெரிக்கா விருத்தியாவதற்கு காரணம் என்ன? அறியாமலே அமெரிக்கர்கள் உலக விஷயங்களில் வேதாந்த அனுபவம் பெற்று நிற்கிறார்கள். உண்மைக்கு எப்போதும் ஒளி உண்டு, ஜோதி உண்டு. சத்தியமே தலைகாக்கும். உண்மையான குணம், சத்திய நெறி, அழுத்தமான யோக்கியதை, இவைகளுக்கே பிரகாசம் உண்டு. இவைகளுக்கே ஜெயம் உண்டு. வேற எதற்கும் ஜெயம் கிடையாது. இவ்விஷய ஆராய்ச்சிக்கு இது சமயமல்ல. இதை விட்டு எடுத்துக்கொண்ட விஷயத்திற்கு வருவோம். இப்ப இதுல இருந்து பார்த்தா இப்ப இருக்கிற நடைமுறை இதே ராமதீர்த்த பரமஹம்சர் சொன்னா மாற்றி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ அமெரிக்கால நடைமுறை வேதாந்தத்திற்கு பதிலா கொடுமை செய்யக்கூடிய அந்த மனோபாவங்கள் தான் அங்க இருக்கிறதுனால தான் அவங்க மறுபடியும் ரிவர்ஸுக்கு தான் வருவாங்களோ அப்படிங்கிற கருத்து இப்போ தோணுது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம இதை தொடருவோம். இப்போ கேளுங்கள் கொடுக்கப்படுவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறந்து விடப்படும் என்று பைபிள் கூறுகிறது. இந்துக்களிடமும் கர்மாவை பற்றிய விதி உண்டு. இதன் பொருள் என்ன எனில், ஒவ்வொரு ஆசையும் நிறைவேற்றப்படும் என்பதே கருத்து. ஒரு சமயம் இல்லாவிட்டாலும் மற்றொரு சமயம் எப்பொழுதேனும் ஒவ்வொரு அவாவும் ஒவ்வொரு எண்ணமும் முடிவாகியே தீரும். அவ்விஷயத்தை பற்றி இப்போது உபன்யாசம் செய்ய வரவில்லை. சாதாரணமாக குறிப்பிட்டு விடுகிறேன். செடிகளில் உற்பத்தியாகும் ஒவ்வொரு மொக்குகளும் எப்போதாவது புஷ்பித்து மலர்ந்து விடுகின்றன. இவ்வுலகத்தில் எந்த சக்தியும் வீணாகிறதில்லை என்று நாம் படிக்கிறோம். சக்திகளும் காரியங்களும் வீணாகிறதில்லை. ஜட பொருள்களும் அழிகிறதில்லை. அதுபோலவே மனோசக்திகளும் ஆசைகளும் என்ற மனோசக்திகள் எப்படி அழிந்து போம்? அவை பலன் தந்தே தீரும். இதுதான் கர்மாவை பற்றிய விதி. இவ்விதிப்படியே இந்துக்களும் சொல்கிறார்கள். கேளுங்கள், நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்கிறார்கள். ஆனால் இவ்விதி உண்மைதானோ? நமது நித்தியப்படி வாழ்க்கையில் இந்த உண்மை விளங்குகிறதோ? சாமானிய ஜனங்கள் இவ்விதியை பற்றிய மேற்கூறிய வாசகங்களை எப்படி பொருள் கொள்வார்களோ அவ்விதம் ருஜு செய்ய சொன்னால் நிச்சயம் தவறி போவாய். அவ்விதி சரியல்ல என்பதையே அறிவாய். அனுபவத்திற்கு சரி அல்ல என்றுதான் காண்பாய். மேலே குறிப்பிட்ட விதியை பற்றிய வாக்கியம் பூரண உண்மையை விளக்கவில்லை. உண்மையின் ஒரு பாக மாத்திரமே ஆகும். இந்த வாக்கியம்
பைபிள் ஐயா அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இப்ப கேக்குதுங்கய்யா. இப்ப தொடரலாம். அப்போ இது இவ்விதி உண்மைதானோ? நமது நித்தியப்படி வாழ்க்கையில் இந்த உண்மை விளங்குகிறதோ? சாமானிய ஜனங்கள் இவ்விதியை பற்றிய மேற்கூறிய வாசகங்கள் எப்படி பொருள் கொள்வார்களோ வாசகங்களை எப்படி பொருள் கொள்வார்களோ அவ்விதம் ருஜு செய்ய சொன்னால் நிச்சயம் தவறி போவாய். அவ்விதி சரியல்ல என்பதையே அறிவாய். அனுபவத்திற்கு சரியல்ல என்றுதான் காண்பாய். மேலே குறிப்பிட்ட விதியை பற்றிய வாக்கியம் பூரண உண்மையை விளக்கவில்லை, உண்மையின் ஒரு பாகம் மாத்திரமே ஆகும். இந்த வாக்கியம் பைபிளில் முதலில் கூறப்பட்ட காலத்தில் அதன் கருத்து என்னவாக கொண்டார்கள் என்று ஜனங்கள் இப்போது அறியவில்லை. கேட்டதும் கிடைத்துவிடும், தட்டியதும் திறக்கப்படும். ஆனால் தன் விலையை கொடுத்தாக வேண்டும். அதற்காக மறத்தல் ஆகாது. என்ன விலை அல்லது கிரயம் என்பதற்கு பைபிள் கூறுகிறது. வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் என்று பிரியப்படுகிறவன் வாழ்க்கையை இழக்க சித்தமாயிருக்க வேண்டும். என்ன அர்த்தம் இதற்கு? கெஞ்சுகின்றவனும் விரும்புகின்றவனும் ஆசைப்படுகின்றவனும் பொருளை அடைய மாட்டான். எங்குவதாலும் ஆசைப்படுவதாலுமே உன் வாழ்க்கையை பூர்த்தி செய்ய பார்க்கிறாய். வாழ்க்கையை காப்பாற்ற அதை இழக்கவும் சித்தமாயிருக்க வேண்டும். கவனியுங்கள், கடவுளை பிரார்த்திக்கும் போது நாம் கூறுகிறோம், எங்களுக்கு இன்று வேண்டிய உணவை கொடு என்கிறோம். இதற்கு நாம் கடவுளை கெஞ்சி கேட்க வேண்டும் என்றாவது, அவ்விதம் நாம் விரும்ப வேண்டும் என்றாவது பொருள் அல்ல. கேட்க வேண்டும் என்பது ஒரு காலம் இதன் பொருள் அல்ல. மற்றும் இதன் பொருள் என்னவெனில், ஒவ்வொருவனும் அரசனாயினும் சரி, சந்நியாசியாயினும் சரியே, எவனாயினும் சரிதான், தன்னை சுற்றி இருக்கும் பொருள்களை எல்லாம், தனம் முழுமையும், அழகிய வசீகரமான விஷயங்களெல்லாம் தனக்கு சொந்தமல்லவென்று பாவிக்க வேண்டும். கடவுளுக்கு சொந்தமாக கருத வேண்டும். எனக்கு சொந்தமல்ல, எனக்கு சொந்தமல்ல என்றே நினைக்க வேண்டும். அதனால் யாசிப்பது பொருள் அல்ல, தியாகம் தான். இப்படிப்பட்ட கருத்தில் மேற்குறிப்பிட்ட வாக்கியத்தை அமைத்தார்கள். கிறிஸ்தவர்களது பிரார்த்தனை வாக்கியம். அதன் சாதாரண பொருளில் எடுத்துக்கொண்டால், அரசன் அவ்விதம் பிரார்த்திப்பது எவ்வளவு தகுதியற்றதாகிவிடும் பாருங்கள். இவ்விதம் பிரார்த்தனை செய்யும் போது அரசன் தன் கஜானாவில் உள்ள பொக்கிஷம் அனைத்தும், நகைகளெல்லாம், வீட்டில் உள்ள பொருள்களெல்லாம், அரண்மனை உட்பட சகலமும் தனக்கு சொந்தமல்லவென்று கருதக்கூடிய நிலையில் மனதை வைத்துக் கொள்ள முடியுமானால் நியாயமான பிரார்த்தனையாக முடிகிறது. அவைகளை விட்டு விடுகிறான், தனக்கு உரியதாக்கவில்லை, அவற்றினின்றும் விலகி தனியே நிற்கிறான் என்று கூறலாம். அவனே சிறந்த தியாகியாவான், உண்மையான சந்நியாசி. இது கடவுளுக்கு சொந்தம். இந்த மேஜையிலுள்ள சகல பொருள்களும் கடவுளுக்கு சொந்தமே அன்றி என்னுடையவை அல்ல என்கிறான்.
எனக்கு யாதொன்றும் சொந்தமல்ல. எது கிடைத்தாலும் அது என் மீது அன்பை செலுத்தும் கடவுள் கொடுப்பது என்றுதான் அவன் கருதுகிறான். இப்போது ராமன் கூறிய பொருளை கொண்டு பார்த்தால் உங்களுக்கு இதன் பொருள் நன்றாக விளங்கும். மற்றும் ஒரு பைபிள் வாக்கியம் உண்டு. சொர்க்கம் அல்லது கடவுளது ராஜ்யத்தை அடைந்தாயானால் உனக்கு சகல பொருள்களும் கிடைக்கும். இதுதான் ரகசியம். பிரார்த்தனையின் பலன் முழுவதும் இங்கே இருக்கிறது. கடவுளை பிரார்த்தித்ததற்கு இதுதான் ஆச்சாரியர் உபதேசம் செய்தது. முதலில் சொர்க்கத்தை சேர பிரயத்தனம் செய். எல்லா வஸ்துக்களும் உங்களுக்கு கிடைத்துவிடும். மற்றுமொரு வாக்கியம், துக்கத்துடன் தான் பிள்ளை பெற வேண்டும். இதுவும் தொடர்ச்சியை பூர்த்தியாக்குகிறது. குழந்தை என்ற பாக்கியம் உண்டு, ஆனால் அதற்காக துக்கம் என்ற விலை கொடுக்க வேண்டியது அவசியம். ஆசைகளுக்கு பலன் உண்டு. நீ கேட்பதெல்லாம் நடக்கும். உன் விருப்பமெல்லாம் ஈடேறுவது நிச்சயம். ஆனால் துக்கம் என்ற விலை கொடுத்தாக வேண்டியது. துக்கம் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன? சிறிது விளக்க வேண்டும். தியாகம் என்பதே அதன் பொருள். ஆசைகளையே தியாகம் செய்ய வேண்டும், விட்டுவிட வேண்டும். ஆசைகளை விட்டுவிட்டால் மாத்திரமே அவை பூர்த்தி செய்யப்படும். பிரார்த்தனைகள் நிறைவேறும் என்று கூறுகிறார்கள். பிரார்த்தனையாவது என்ன? கேட்பதென்றும் விரும்புவதென்றும் பொருள் கொண்டால் ஒரு காலம் நிறைவேறாது. சாதாரணமாக பிரார்த்தனை என்பது மேலான ஒரு நிலைமை. அதாவது என்ன? விருப்பம் என்ற நிலைமைக்கு மேலாக கிளம்புவதுதான். எல்லாம் உன் செயலே என்ற வாக்கியத்தின் கருத்துடன் நீயும் ஒன்றாவதுதான். பிச்சை கேட்பது பிரார்த்தனையாகாது. சாதாரணமான ஜனங்கள் என்ன பொருள் கொள்கிறார்கள்? பிரார்த்தனை என்றால் நமது எண்ணம் நிறைவேறுவது என்றும், தான் என்பது இந்த சிறிய அகம் என்றும், கெஞ்சி கேட்கின்ற சிறிய அகம் என்றும் கருதுகின்றார்கள். ஆனால் பிரார்த்தனையின் கருத்து முழுதும் உன் செயல் ஈடேற வேண்டியது என்ற கருத்துடன் ஒன்றுபடலேயாம். சரீரம் வியாதியால் அவஸ்தைப்படும் போதும், எல்லா சந்தர்ப்பங்களும் உன்னை சுற்றிலும் கெடுதலாகவே இருக்கும் போதும், உனக்கு விரோதமாகவே எல்லாம் போய்விட்டாலும் உன் ஹிருதயத்தின்றும் உனது எண்ணம் நிறைவேறட்டும். எனக்கு யாதொன்றும் சொந்தமல்ல என்ற நினைவு கிளம்ப வேண்டும். அதுதான் தியாகம், தன் மறுப்பு நீங்குவது. அப்போதுதான் பிரார்த்தனைகளின் சாரமே அந்த நிலைமைதான். சுயநலம் பொருந்திய எண்ணங்களோடும் வெளியாகும் பிரார்த்தனைகள் கேட்கப்பட மாட்டா. மனோ வாக்கு காயங்களுக்கு அப்பால் மனம் எழும்பி இந்த உலக பிரஞை சம்பந்தமின்றி மறந்து நின்றால், அவ்வித சமாதியில் சிறிது நேரம் மனதை செலுத்த முடிந்தால், ஒரு வினாடி நிறுத்த முடிந்தாலும் போதும். பிறகு அந்த நிலையில் இருந்தும் நீங்க விழித்துக் கொண்டால், விழித்துக் கொள்வது அல்ல, சிறிது அந்த நிலையினின்றும் கீழே இறங்கினால், அப்போது உண்டாகும் ஆசைகள் உன் முன்பு தோன்றும். அவாக்கள் அவசியம் பூர்த்தியாகிவிடும். இவ்விதமான பிரார்த்தனைகளே நிறைவேறும். தன் மறுப்பு என்ற நிலைக்கு, சரீர பிரஞைக்கு அப்பால் எழும்பிய பிறகு, எதையும் மறந்த பிறகுதான் நிறைவேறும். நாம் ஒரு கணவனிடம் செல்ல வேண்டுமானால் தக்க உடை உடுத்திக் கொண்டு போக வேண்டும். கடவுள் எல்லா பெரியோர்களுக்கும் மேலான பெரியோர் ஆவார். எல்லோருக்கும் மேலானவர். எல்லா தேவைகளும் நீங்க பெற்றவர். அவருக்கு யாதொன்றும் தேவையில்லை. அப்படிப்பட்ட கடவுளிடம் செல்ல வேண்டுமானால் அவருக்கு தக்க உடையுடன் செல்ல வேண்டும். தேவைகளே இன்றி விளங்கும் பரம்பொருளிடம் நெருங்கத்தக்க விதமாக செல்ல வேண்டும். அங்கே நீயும் பிச்சை கேட்பதை விட்டுவிட வேண்டும். வர்த்தக உடை கூடாது. யாசகர் வேஷம் தகாது. எவரும் யாசகர் அல்லர். இந்த தேசத்தில் அமெரிக்காவில் பிச்சைக்காரர் தேவையில்லை. சோம்பித் திரிபவர் தேவையில்லை. கடவுளிடம் செல்ல வேண்டுமானால் கடவுள் உடையில் செல். கடவுள் உடையாவது எது? யாசக குறிகள் நீங்க பெற்று யாதொரு தேவையும் கிடையாதென்ற நிலைமையே ஆகும். விருப்பங்களே இல்லாத நிலையை நீ உணர வேண்டும். அப்போது மாத்திரமே கடவுளால் அழைக்கப்படுவாய். அப்போது மாத்திரமே அன்றி மற்ற ஒருபோதும் ஆகாது.
அப்படின்னு 91ஆம் பக்கத்துல நமக்கு ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு. நேரம் 9:50 தான், தொடரலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் 6வது மத பயிற்சியின் பூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது. இந்துக்கள் கூறுவது போல ஒவ்வொருவரும் கடவுளே, மிகவும் உயர்ந்த ரத்னமே, சகல சுகங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம் தன் உள்ளேயே வைத்திருக்கிறான், சர்வமும் தானேயாகிறான். அப்படியானால் ஜனங்கள் துக்கப்படுவானேன்? உள்ளே ஆனந்தம் இல்லாததால் கஷ்டப்படுவதில்லை. தம் உள்ளே உத்தம ரத்னம் இல்லாமல் இல்லை. ஆனால் இந்த பொக்கிஷம் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியை திறக்க தெரியாதபடியால் தான், முடிச்சு அவிழ்க்க முடியவில்லை, ஆதலால் கஷ்டப்படுகிறார்கள். அதாவது ஆத்ம அனுபவம் இல்லை, ஆதலால் தான் கஷ்டப்படுகிறார்கள். மத பயிற்சி எல்லாம் நம்மை அவிழ்த்து விடுவதுதான், நமது ஆத்மாவை தெளிவாக்குவதுதான். நமக்கு உள்ளிருக்கும் பொக்கிஷத்தை திரை போட்டு மறைத்திருக்கிறோம். நமது கர்மாவினாலேயே, நமது கைகளாலேயே மறைத்து விட்டோம். அதனால் நம்மை நாமே துக்கிகளாக்கி கொண்டோம். எமர்சன் கூறுவது போல ஒவ்வொரு மனிதனும் கடவுளே, முடவேஷம் போட்டுக் கொண்டதற்கு சமமாகிறான். எல்லா மத கொள்கைகளும் நமது கண்களை மூடிக்கொண்டிருக்கும் திரையை கிழிப்பதற்கு, விளக்குவதற்கு செய்யப்படும் பிரயத்தனங்களே. சில கொள்கைகள் மற்ற மதங்களை விட திரைகளை மெல்லியதாக செய்திருக்கின்றன. ஆனால் எல்லா மத கொள்கைகளிலும் உண்மையான ஆத்ம தரிசனம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். உண்மையான ஆத்மன் அறியப்படும் போதெல்லாம் திரை கனமாக இருந்த போதிலும், மெலியதாக இருந்த போதிலும், தற்சமயம் ஒதுக்கப்பட்டு உள்ளே இருக்கும் உண்மை பொருளின் சாயை விளங்குகிறது. இந்த உதாரணத்தால் விளக்குவோம். இதே படுதா மறைத்துக் கொள்கிறது. ஒரு கைக்குட்டையை பல மடிப்புகளாக போட்டு கண்களை மறைத்து கொண்டார். கண்களுக்கு முன்னால் நிற்கிறது. படுதாவை ஒதுக்கிவிட்டு பார்க்கலாம். ஆனால் மறுபடியும் கண்களுக்கு எதிரில் வந்து விடுகிறது. படுதாவை கனம் குறைக்கலாம். மெல்லியதாக படுதா இருக்கும் பொழுது கூட ஒதுங்கி பார்க்கிறோம். மறுபடியும் எதிரில் வந்து விடுகிறது. மிகவும் மெல்லியதாக செய்கிறோம். அப்பொழுது திரையை ஒதுக்காவிட்டாலும் பார்வையை மறைக்கவில்லை, அதன் மூலமாக பார்க்கிறோம். ஆனால் இப்போதும் கூட சில சமயம் திரையை விளக்க முடியும். படுதாவானது மிகவும் மெல்லியதாக செய்தால் திரையை இல்லை என்று கூறலாம். பாதகமே ஆகவில்லை. அது இருந்தும் உயர்ந்த அனுபவம் ஏற்படுகிறது. கடவுளுடன் எதிரில் நிற்கிறோம். நாமே கடவுள். இவ்வுலகிலுள்ள எதுவும் நம்மை கெடுக்காது, நம் சுகத்தை அகற்றாது. இதிலேதான் மற்ற மத கொள்கைகளை விட வேதாந்தம் உயர்ந்ததாகிறது. மாயை என்ற திரையை மிகவும் மெல்லிதாக்கி ஞானியை இந்த வாழ்க்கையுடன் இருக்கும்போதே ஆனந்த காட்சி அடையுமாறு செய்கின்றது. எல்லா மத கொள்கைகளின்படி அனுஷ்டிப்பவர்களும் சில சமயங்களில் தெய்வத்துடன் ஒன்றுபடக்கூடும். திரையை விளக்கி பார்க்க முடியும். திரை கனமாயிருந்தாலும் சரியே, மெல்லியதாக இருந்தாலும் சரியே, பரம்பொருளுடன் சேர்ந்து அனுபவிக்கும் வரையில் கண்களுக்கு தடையாகாமல் ஒதுங்கியே நிற்கிறது. வேதாந்தியும் ஆனந்த சமாதி நிலைக்கு வர முடியும். ஆனால் சாமானிய நிலையிலும் திவ்ய காட்சியையே தரிசிக்கிறான். கனமான மாயையுடன் கூடிய மதங்களை அனுஷ்டிப்பவருக்கு இது முடியாது. இந்தியாவில் உள்ள சமயங்களைப் போலவே உலகத்து மதங்களையும் 3 முக்கிய பிரிவுகளாக செய்யலாம். சம்ஸ்கிருதத்தில் இவற்றிற்கு தஸ்யைவைகம், தவைவகம், துவமேவகம் என்று பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முதல் வாக்கியம் நான் அவனுக்கு அடிமை என்று பொருள்படும். இவ்வித கொள்கையானது திரையை கனமாகவே வைத்திருக்கிறது. மத பயிற்சியில் 2வது படியென்று கூறப்படுவது தவைவகம், அதாவது நான் உனக்கு அடிமை. முதலில் கூறப்படும் மத கொள்கைகள் அடங்கிய தன்மைக்கும் 2வது கூறப்பட்ட தன்மைக்கும் வித்தியாசம் பாருங்கள். மத பயிற்சியின் முதற் பிரயத்தனங்கள் செய்யும் போது பக்தனானவன் கடவுள் எங்கேயோ கண்ணுக்கு எட்டாத
இடத்தில் இருப்பதாக கருதுகிறான். அதனால் கடவுளை படர்க்க இடத்தில் வைத்து அவனுக்கு நான் உரிமை என்கிறான். இதுவே மத பயிற்சியின் ஆரம்ப நிலையாகும். மத பயிற்சியில் ஆரம்பிக்கும் குழந்தை பருவத்திற்கு தாய்ப்பால் போன்ற நிலையாகும். இந்த பாலை சாப்பிடாமலே மத பயிற்சியில் எவனும் முன்னேற முடியாது. இந்த நிலையை கூட பூரணமாக அனுபவித்தால் ருசியாகத்தான் இருக்கும். அதிகாலையில் எழுந்திருந்து எனது கடவுள் எழுப்பினார் என்று நினைக்கிறான். உத்தியோக சாலைக்கு போகிறான். அந்த கடமைகளும் தனக்கு கடவுளால் கொடுக்கப்பட்டதென நினைக்கிறான். உலகம் முழுவதும் தன் வீடும் பந்துக்களும் சிநேகிதர்களும் தன்னிடம் கடவுளால் ஒப்புவிக்கப்பட்டதென நினைக்கிறான். இந்த நினைப்பால் உலகமே சொர்க்கலோகம் போல் மாறவில்லையா? அழகிய பூந்தோட்டம் போலாகவில்லையா? சிரத்தையுடன் முழு மனதுடன் தன்னை சுற்றியுள்ள எல்லாம் தன் சரீரமும் கூட கடவுளுடையது என்று மதிக்கட்டும். பரிபூரணமாக இவ்விதம் நினைத்து அனுபவித்தால் ஆனந்தம் உண்டு. கம்பீரமாகவே இருக்கும். அனுபவத்திற்கு வந்துவிட்டால் இதுவே ருசியுள்ளதாக இருக்கும். ஆனால் இந்த கொள்கை ஆரம்ப மாத்திரமேயாகும். 2வது வகுப்பில் சேர்ந்த கொள்கைகளுடன் இதை ஒப்பிட்டு பாருங்கள். மத பயிற்சியில் பக்தியில் 2வது படியாக தவை வகம் அல்லது நான் உனக்கு அடிமை என்ற தன்மையேயாகும். ஒவ்வொரு வினாடியிலும் நீ எனக்கு தேவையாய் இருக்கிறாய். முதல் படியிலுள்ள நிலைமை ருசி உள்ளதுதான். ஆனால் இது அதிக ருசியுள்ளதாக இருக்கும். முதல் நோக்கம் அருமையும் அழகும் பொருந்தியதுதான். ஆனால் அதனிலும் அதிக அருமையும் அழகும் பொருந்தியது இது. வித்தியாசத்தை கவனியுங்கள். திரை மெல்லியதாக நிற்பதுதான் வித்தியாசம். நானே உனக்கு அடிமை. இதில் கடவுளை படர்க்க இடமாக்காமல் முன்னிலைப்படுத்தி இருக்கிறீர்கள். எங்கேயோ மறைந்து கிடந்த கடவுள் நம்முடன் எதிரில் வந்து நிற்கிறார். நமக்கு சமீபத்தில் வந்து அருமையுடன் விளங்குகிறார். மிகச் சமீபத்தில் நிற்கிறார். கடவுளிடம் நமக்கு அதிக பழக்கமும் உண்டாகிறது. கொள்கையிலும் இது உயர்ந்ததுதான். அநேகமாக ஜனங்கள் இந்த கொள்கையில் நம்பிக்கை வைத்து கடவுளை சமீபத்தில் இருப்பவர் போலவே அழைக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மையான சிரத்தையுடன் கூடிய பக்தி ஏற்படுவதில்லை. அனுபவமாகிற பக்தி இவர்களுக்கு உண்டாவதில்லை. அனுபவமாகிற பக்தி மத பயிற்சியின் முதற் படியில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டால் அவர்களிடம் திரை கனமாக நின்றாலும் தற்சமயம் விலகி விடுகிறது. நான் கடவுளுக்கு சொந்தமானவன் என்ற எண்ணத்தை ஒருவன் பூரண ஹிருதயத்துடன் ஆத்ம பூர்த்தியான அனுபவித்து உணர்ந்தால் ரத்தம் முழுமையும் இந்த உணர்ச்சியே குடிகொண்டால் சரீரத்தின் ஒவ்வொரு மயிர்கால் மூலமாகவும் இந்த உணர்ச்சியே வெளிப்பட்டால் தற்சமயமுள்ள சிரத்தை, ஊக்கம், விடாமுயற்சி அல்லது பிடிவாதம் என்பது அவனது கண்களின் முன் நிற்கும் திரையை நீக்கி விடுகிறது. அவன் தன்னை இழந்து விடுகிறான். கடவுளிடம் ஒன்றுபடுகிறான். சர்வத்துடன் ஏகமாகிறான். தற்சமயம் கடவுளாகவே ஆகிறான். 2வது படியில் இருப்பவன் உயர்ந்த கொள்கையை பின்பற்றுகிறவனாகிய நானே உனக்கு அடிமை என்று கூறுகிறவன் சில சமயம் அனுபவ பக்தி இல்லாதவனாக இருக்கலாம். கடவுள் சன்னிதானத்தின் இனிமையை அனுபவிக்க முடியாதவனாக இருக்கலாம். ஆனால் மத பயிற்சியில் இந்த 2வது படியில் உள்ளவர்களும் சிரத்தையும் அனுபவ பக்தியும் அடையலாம். மத கொள்கையின் 3வது உருவம் நானும் நீயும் ஒன்று என்பதேயாம். இது நம்மை கடவுளுக்கு எவ்வளவு சமீபத்தில் நிறுத்துகிறது பாருங்கள். நான் அவனுக்கு அடிமை என்ற பாவனையில் கடவுள் தூரத்தில் இருக்கிறார். 2வது உருவமாகிற நான் உனக்கு அடிமை என்பதில் கடவுள் நமக்கு எதிரில் நிற்கிறார். நம்மிடம் நெருங்கிவிட்டார். ஆனால் மத பயிற்சியின் பூர்த்தியாகிற முடிவான காலத்தில் இருவரும் ஒன்றாகி விட்டனர். பக்தனும் பக்தி செலுத்தப்பட்ட பரம்பொருளும் பக்தி அல்லது அன்பில் மூழ்கி கலந்து கொண்டனர். இப்படித்தான் வேதாந்தம் அனுபவிக்கப்படுகிறது. பூச்சியானது விளக்கினிடம் நெருங்கி நெருங்கி முடிவில் தன் சரீரத்தை கொளுத்திவிட்டு ஜோதிமயமாகிவிட்டது. வேதாந்தம் என்று பொருள் கொள்ளத்தக்க உபனிஷத்து என்ற வார்த்தையின் தாது பொருள் இதுதான். ஜோதிகளுக்கெல்லாம் ஜோதியாகிய பரம்பொருளை நெருங்கி
நானாவாக பிரித்து பிரஞையுடன் வேறாக்கும் தன்மையாகிய பூச்சியை நிச்சயமாகவே சத்து அழித்து விடுதல். கடவுளின் உண்மையான பக்தன் அவருடன் ஏகமாகிறான். அப்போது மெய் மறந்து தற்செயலாகவே தன்னை அறியாமலே சிவோகம் சிவோகம், நானே அவன் நானே அவன் என்று கூறிவிடுகிறான். நீயும் நானும் ஏகம், நானே கடவுள், அதற்கு குறைந்து நான் இருக்க முடியாது என்கிறான். மத பயிற்சியின் பூரண முடிவு இதுதான். உன்னதமான பக்தி இதுதான். இதுவே வேதாந்தம் எனப்படும் அறிவின் முடிவு அல்லது பூர்த்தி. இங்கே எல்லாவித அறிவும் பூர்ணமாகிறது, முடிவான நோக்கமே அடையப்படுகிறது. இந்த மத கொள்கைகளை பின்பற்றுகிறவர் கூட திரை மிகவும் மெல்லியதாக அதன் வழியே முழு உண்மை பொருளும் விளங்குமாறு இருந்த போதிலும் சிலர் சிரத்தை இல்லாதவர்களாய், தியான பலம் இல்லாதவர்களாக முழு அனுபவத்தையும் அடைய வேண்டியபடி திரையை விளக்க பிரியமில்லாமல் இருக்கிறார்கள். மற்றும் சிலர் புத்தி யூகமாக இந்த நிலையின் தெளிவை அறிந்த பிறகு உணர்ச்சியை பலப்படுத்தி கொண்டு மேலெழும்பி பூர்ண அனுபவமும் அடைந்து திரையை நீக்கிவிடுகிறார்கள். பரமானந்த பிராப்தியை அடைகிறார்கள். இதுவே ஸ்வர்கானுபவம். இந்த நிலையை அடைந்தவர்கள் இப்பிறவியில் இந்த வாழ்க்கையுடன் கூடிய முக்தர்கள் எனப்படுவார்கள். ஜீவன் முக்தர்கள் ஆவர். மத கொள்கையின் நுட்பம் கண்டுபிடித்தல் அல்லது திரையை மெல்லியதாக்குதல் என்பது முக்கியமாக புத்தியினால் ஆகக்கூடியது. திரையை நீக்குதல் என்ற காரியம் உணர்ச்சியினால் ஆகக்கூடியது. மத கொள்கைகளின் 3 ரூபங்கள் தெளிவாக்கப்பட்டன. இனி ஒவ்வொரு நிலையில் உள்ளவர்களும் சில சமயங்களில் எவ்வாறு திரையை நீக்க முடியும் என்று பார்ப்போம். இந்துக்கள் கூறும் சில கதைகள் உதாரணங்களாகி விளக்கிவிடும். முற்காலங்களில் இந்துக்கள் அகல் விளக்குகளில் எண்ணெயின் உதவியினால் விளக்கேற்றுவது வழக்கம். ஒரு வீட்டில் விளக்குகள் ஏற்றியவுடன் மற்ற வீட்டாரும் வந்து அந்த வீட்டில் தங்கள் விளக்குகளை ஏற்றி கொண்டு செல்வார்கள். ஒரு நாள் அந்திப்பொழுது கிருஷ்ணனிடம் அன்பு முதிர்ந்த ஒரு பெண் கிருஷ்ணனது தகப்பனார் வசிக்கும் வீட்டிற்கு விளக்கேற்ற போவது போல் சென்றாள். உண்மையான காரணம் சொல்ல வேண்டியதில்லை என நினைக்கிறேன். விளக்கு பூச்சியானது பிரகாசத்துடன் ஒன்றுபட இச்சிப்பது போல் இந்த பெண் கிருஷ்ணனது முக தேஜஸில் சிறிதளவாவது கலந்து கொள்ள வேண்டியே கண் காட்சியினால் அங்கு சென்றாள். இல்லாவிட்டால் மற்ற வீடுகளில் ஒன்றுக்கு சென்றிருக்கலாம். கிருஷ்ணனை பார்ப்பதற்காகவே செல்ல நினைத்து தாயாரிடம் விளக்கேற்ற செல்வதாக கூறினாள். விளக்கில் இருக்கும் திரியை திரி ஜுவாலையில் செலுத்தப்படாமல் தனது விரல்களே அதில் எரிந்து வந்தன. விரல்கள் எரிந்து கொண்டு கவனிக்கவே இல்லை. காலம் சென்றது. வீட்டிற்கு திரும்பவில்லை. தாயார் பொறுக்க முடியாமல் பக்கத்து வீட்டிற்கு வந்து பார்த்தாள். தன் பெண்ணின் விரல்கள் எரிந்து கொண்டு இருப்பதையும் இந்த பிரஞை கூட இல்லாமல் பெண் நிற்பதையும் கவனித்தாள். தசைகள் எரிந்து விரல்கள் சுருங்கி எலும்புகளும் கருகின. தாயார் மூச்சு திணறி போய் பெருமூச்சு விட்டு அழுது கொண்டு உரக்க கதறினாள். ஐயோ குழந்தாய், என்ன காரியம் செய்கிறாய்? அடே பாவி, என்ன செய்கிறாய்? அப்போதுதான் பெண்ணுக்கு பிரஞை வந்தது. மேலான அறிவிலிருந்து இழுக்கப்பட்டாள் என்போமா? இப்படிப்பட்ட தெய்வத்தன்மை பொருந்திய அன்பில், பூரண பக்தியில் அன்பை செலுத்துகிறவரும் செலுத்தப்படுகிறவரும் ஒன்றாகி கலக்கிறார்கள். நானே அவன், நானே நீயும். இதுதான் 3வதான உன்னத நிலைமை. இதற்கு மேலே இந்த வார்த்தைகளும் கிளம்ப முடியாத நிலை உண்டு. ஐயா, 10 மணி 4 நிமிஷம் ஆச்சு. 100ஆம் பக்கத்துல இருக்கிறோம். அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க. அதனால இதோட நல்லது நல்லதுங்க. சரிங்க.
நாளைக்கு தொடரும். சந்தோஷம் அனைவருக்கும் சந்தோஷம் சந்தோஷங்க. நன்றிங்க. சந்தோஷம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அப்புறம் நாளைக்கு இந்த கேள்வி பதில் சார்ந்த செஷன் இருக்கிறனால அதுக்கான கேள்விகளை நான் இப்போ அனுப்பிட்டேன். நம்ம சத்சங்கம் குரூப்பில் அனுப்பியிருக்கிறேன். அது முடிஞ்சவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வரலாம். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை நம்ம சித்தவேதத்தினுடைய 9வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பாகங்களையும் இந்த ராமதீர்த்த விஜயத்தினுடைய 5ஆம் பாகத்தையும் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம